வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ஃபாரின் செட்டில்மெண்ட் ஆன ஒரு ஜாதகத்தை மண்டல ரீதியில் ஆராய்வோம். என்னுடைய கிளைண்ட்டோட ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது 11 நவம்பர் 1978. பிறந்த நேரம் மதியம் 3:45 PM. ஹரியானாவில் பிறந்திருக்காங்க. ஐஎன்எம்சா கேபி. இந்த ஜாதகர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஃபாரின் செட்டில்மெண்ட்டுக்கு 9, 10, 12 பாவ ஆரம்ப முனைகளை. 9வது பாவம் தொலைதூர பயணத்தையும், 10வது பாவம் தொலைதூரத்தில் போய் வேலை செய்கிறதையும் வருமானம் ஈட்டுறதையும், 12வது பாவம் ஜாதகருக்கு அறிமுகம் இல்லாத புதிய சூழ்நிலையை, அதாவது வெளிநாடு போன்ற சூழ்நிலையை குறிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம்னால அதுக்கு காரகத்துவம் பெற்ற கிரகமாக ராகுவும் 12வது பாவமும் விளங்கும். நம்ம முதல்ல 3வது பாவ ஆரம்ப முனையை கவனிப்போம். 3வது பாவ ஆரம்ப முனை ரிஷபராசியில் 22 டிகிரி 33 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சபலையும் இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. 9ஆம் இடம் தொலைதூர பயணத்தை குறிக்கும். 2வது பாவம் வருமானத்திற்கான வழியை குறிக்கும். 2வது பாவம் வருமானத்தையும், 9வது பாவம் தொலைதூரத்தில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பையும், அதாவது வருமானத்திற்கான வாய்ப்பையும் குறிக்கும். தொழிலை குறிக்கக்கூடிய 10வது பாவ ஆரம்ப முனையை கவனிப்போம். 10வது பாவ ஆரம்ப முனை தனுசு ராசியில் 16 டிகிரி 10 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டல பிரிவுலையும் சந்திரனுடைய சபலையும் இருக்குது. மண்டலநாதன் செவ்வாய் 8வது பாவத்தில் விருச்சிக ராசியில் 13 டிகிரி 13 நிமிடங்கள் சந்திரனோட சபையில் இருக்கார். சந்திரன் 5ஆம் அதிபதி 12வது பாவத்தில் இருக்கார். 10வது பாவ சப்லாடாவும் சந்திரனே வராரு. சந்திரன் 12வது பாவத்தில் இருக்கார். சந்திரன் மீன ராசியில் 12வது பாவத்தில் 13 டிகிரி 17 நிமிடங்கள் சொந்த மண்டலத்துலேயும் சொந்த சபலையுமே இருக்கார். 12ஆம் பாவ விளைவு சந்திரன் மூலம் மிக வலிமையாக அமையிறத காண முடியும். லாபாதிபதியான சனியை கவனிப்போம். லாபாதிபதியான சனி 6வது பாவத்தில் 18 டிகிரி 42 நிமிடங்கள் ராகுடைய மண்டல பிரிவில் இருக்கார். ராகு வெளிநாடு சம்பந்தமுடைய கிரகம். சனி 11ஆம் இடத்து அதிபதி. வெளிநாட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய லாபங்களை சனி தெளிவாக குறிக்காட்டுறாரு. சனி அமர்ந்திருக்கக்கூடிய 6வது பாவம் வேலையை குறிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.